எடப்பாடிக்கு அமித்ஷா கொடுத்த ஷாக். கூட்டணிக்குள் வரும் அந்த 2 பேர். வணக்கம் நண்பர்களே. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்பெறவில்லை. அதிமுக, பாஜக என்ற 2 கட்சிகள் மட்டுமே இணைந்துள்ளன. மீதமுள்ள கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி குழப்பத்தில் கிடக்கிறது. தேமுதிக இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அதே சமயம் இந்த கூட்டணிக்கு வருவதாக இருந்த பாரிவேந்தர் மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகிய 2 பேருமே விஜய் பக்கம் திரும்பியுள்ளார்கள். இதனால் பாஜக கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கியிருக்கிறது. இந்த செய்தி அமித்ஷாவுக்கு சென்றதை அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அவசர செய்தி அனுப்பியுள்ளார். அதில் இந்த முறை தமிழ்நாட்டில் தேர்தல் களப்பணிகள் மாறப்போகிறது. 4 முனை போட்டி என்பதால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். நடிகர் விஜயை பொறுத்தவரை யாருடைய ஓட்டுகளை அதிகமாக பெறுகிறார் என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். அவர் அனைத்து கட்சிகளும் ஓட்டுகளையும் பிரித்தாலும் கூட அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே அவரால் பாதிப்பு அதிகம் ஏற்படும். அதன் காரணமாகவே கூட்டணியை இன்னும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை அப்படியே விட்டுவிட முடியாது. அவர்களை அப்படி விட்டால் விஜயின் கூட்டணியில் சேர்ந்து விடுவார்கள். இதனால் அவர்களும் 3வது கூட்டணியாக உருவெடுத்துவிட்டால் பெரும் சிக்கலாகிவிடும். பல தொகுதிகளின் ஓட்டுகளை பிரித்து நம்முடைய தோல்விக்கு காரணமாகி விடுவார்கள். அதனால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை சமாதானப்படுத்தி கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதோடு செங்கோட்டையன் டெல்லி வந்தாலும் கூட அவர் சொன்ன கருத்துக்களை பெரிதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயம் அவரை வெளியே விடவும் கூடாது. அப்படி சென்றால் கொங்கு மண்டலத்தில் அவரால் பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால் அனைவரையுமே அரவணைத்து செல்வோம். அதுதான் கூட்டணிக்கு வெற்றியை கொடுக்கும். ஓரளவு மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டால் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த காலங்களைப் போன்று அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகள் மட்டும் இல்லாமல் தற்போது மேலும் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. அதனால் இந்த முறை நாம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் ஈகோ என்பதை ஓரங்கட்டி வைத்துவிட்டு கூட்டணியை வலுப்படுத்துவதில் மட்டுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள அமித்ஷா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இருந்தால் இந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் அரசியலுக்கு நல்லதல்ல. இந்த கட்சிகளை நாம் வெளியேற்றினால் நமக்கு தான் பாதிப்பு. அவர்களால் வேறு கட்சிகளுக்கு நன்மை கிடைக்கும். அதனால் கூட்டணியை வலுப்படுத்த விட்டு கொடுத்து செல்லுங்கள். அப்போதுதான் வெற்றி பெற முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பீர்கள் என்பதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா ஒரு அவசர செய்தி அனுப்பியுள்ளார். அதனால் நயினார் நாகேந்திரன் மூலமாக டிடிவி, ஓபிஎஸ்ஐ கூட்டணியை விட்டு வெளியேற வைத்துவிட்டாலும் அவர்களை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர அமித்ஷா முடிவெடுத்து இருப்பதாகவே கூறுகிறார்கள். இந்த விவகாரத்தில் அடுத்து எடப்பாடி பழனிசாமி புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பாரா, இல்லை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. விஜய் செய்ய போகும் சம்பவம். மு.க. ஸ்டாலினை நடுங்க வைத்த ரிப்போர்ட். அதிர்ச்சியில் சத்தமில்லாமல் காய் நகர்த்தும் உதயநிதி. நடிகர் விஜயின் அரசியல் வருகை திமுகவை எந்த வகையிலும் பாதிக்காது. எங்களுக்கு அவரெல்லாம் எதிரி இல்லை என்பது போன்று அக்கட்சியினர் பேசிக்கொண்டு வந்தாலும் விஜயை நினைத்து மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய அளவில் அச்சத்தில் இருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். முக்கியமாக திமுகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் விஜய் கட்சியில் சேர்ந்து விட்டதோடு இளவட்ட தொண்டர்களும் விஜய் பக்கம் திரும்பிவிட்டார்களாம். இதை மு.க. ஸ்டாலின் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்கிறார்கள். இதன் காரணமாகவே திமுகவின் அமைச்சர்களும் இந்த விஷயத்தில் விஜய் மீது கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். என்றாலும் எங்களுக்கு அரசியல் எதிரியே திமுக தான் என்று விஜய் கூறி வரும் இந்த நேரத்தில் அவருக்கு எதிராக திமுக கருத்து வெளியிட்டால் உண்மையிலேயே சட்டமன்ற தேர்தல் திமுகவா, தமிழக வெற்றி கழகமா என்று திரும்பிவிடும் என்று மு.க. ஸ்டாலின் கவலைப்படுகிறாராம். அதன் காரணமாகவே விஜய் குறித்து மீடியாக்கள் ஏதேனும் கேள்வி கேட்டால் எந்த ஒரு பதிலும் சொல்லாதீர்கள். விஜயை பார்த்து தங்களுக்கு கடுகளவு கூட பயமில்லை என்பது போலவே அலட்சியமாக பதில் கொடுங்கள். அப்போதான் விஜயை திமுக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்ற நிலை ஏற்படும் என்று கூறியுள்ளாராம் ஸ்டாலின். அதனால்தான் திருச்சியில் விஜய்க்கு அதிகப்படியான கூட்டம் கூடியதே என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூட நடிகரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம் கூடுகிறது. மற்றபடி அந்த கூட்டம் அப்படியே விஜய்க்கு ஒருபோதும் ஓட்டு போட மாட்டார்கள். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் ஆட்சி மீதுதான் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலினை நிரந்தர முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் என்பது போன்று திமுகவின் அமைச்சர்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பதில் கொடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் விஜய் தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது தெரிந்துவிட்டதால் திமுக, அதிமுக
விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கும் பல எம்பி, எம்எல்ஏக்களை தற்போது விஜய் பக்கம் தாவுவதற்கு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விஜயை சந்திப்பதற்கு அவரது அலுவலகம் சென்று மணிக்கணக்கில் காத்து கிடக்கிறார்களாம். அதன் காரணமாகவே திமுகவினர் விஜய் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது, அவரெல்லாம் தமிழக அரசியலில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள். இந்த நேரத்தில் தற்போது அரசியல் விமர்சனங்கள் சிலர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதுவரை விஜய்க்கு 10 முதல் 15% ஓட்டுகள் இருக்கும் என்று கூறி வந்தவர்கள் இப்போது 20% வரை அவருக்கு வாக்கு வங்கி இருக்கும் என்று கருத்து கூறி வருகிறார்கள். இதுபோன்ற செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இப்படி திமுகவை வெறுப்பேற்ற வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் விஜயின் வாக்குறுதியை தாறுமாறாக உயர்த்திவிட்டு வருவதால் ஒருவேளை இது போன்ற கருத்துக்கள் உண்மையாகி விடுமோ என்ற அச்சம் திமுகவுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதா. குறிப்பாக இந்துக்களின் வாக்கு வங்கி விஜய் பக்கம் பெரிய அளவில் செல்ல வாய்ப்பில்லை என்றாலும் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் வாக்குகள் தான் அவர் பக்கம் திரும்பி நிற்கிறது. அதனால் இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அவர்களால் வெற்றி பெற முடியாது என்கின்ற கணிப்புகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திமுகவுக்கு எதிராக அதிமுக, பாஜக வலுவான கூட்டணி அமைத்திருப்பதோடு விஜயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதால் இது எல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சூழலாக உருவெடுத்து இருக்கிறது. அதனால் இந்த ஆட்சியோடு மு.க. ஸ்டாலின் கதை முடிந்துவிடும் என்பதே அரசியல் விமர்சகர்கள் பலரும் சொல்லும் கருத்தாக உள்ளது. அதோடு திமுகவை பொறுத்தவரை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலானது விஜய், உதயநிதி என்று திரும்பிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதனால் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடாது என்று உதயநிதிக்கு தடை போட்டுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். அதே சமயம் தாய்மார்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பும் வேலைகளில் ஈடுபடுமாறு அவருக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கொடுக்காத பெண்களை பட்டியல் போட்டு கொடுக்கும் முயற்சியில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் படுதீவிரம் காட்டி வருகிறார். என்னதான் இளைஞர்களை விஜய் தன் பக்கம் திருப்பிவிட்டாலும் தாய்மார்களை விட்டுவிடக்கூடாது என்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார் உதயநிதி. மேலும் இந்த முறை திமுக இளைஞரணி சார்பில் 50 பேரை வேட்பாளராக களம் இறக்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக விஜய் தமிழ்நாடு முழுக்க இளவட்டங்களை வேட்பாளராக களத்தில் இறக்குவார் என்பதால் அவருக்கு டக் கொடுக்கும் வகையில் திமுக இளைஞரணி சேர்ந்த துடிப்பான இளைஞர்களை வேட்பாளராக களம் இறக்கவும் திட்டமிட்டுள்ள உதயநிதி 50 எம்எல்ஏ தொகுதி தந்தாக வேண்டும் என்று இப்போது அப்ளிகேஷன் போட்டு வைத்து விட்டாராம். அந்த வகையில் விஜயை நேருக்கு நேர் மோதினால் தான் காலியாகி விடுவோம் என்பதற்காக மகளிர் தொகை கொடுத்து பெண்களை திமுக பக்கம் திருப்புவதோடு இன்னொரு பக்கம் திமுக இளைஞரணியை களத்தில் இறக்கிவிட்டு மறைமுகமாக விஜயுடன் மோத திட்டமிட்டுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் விஜய் திமுக தான் எங்களுக்கு எதிரி, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையேதான் போட்டி என்று கூறி வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினோ அதிமுக திமுகவுக்கு இடையேதான் போட்டி என்பது போன்று எடப்பாடிக்கு எதிராக கருத்து கூறி வருகிறார். அந்த அளவுக்கு விஜய்க்கு எதிராக கருத்து சொன்னால் விவகாரம் பத்திக்கொள்ளும் என்பதால் மு.க. ஸ்டாலின், உதயநிதியும் ரொம்ப உஷாராக வார்த்தை விட்டு வருகிறார்கள். விஜய் மட்டுமல்ல, ரஜினி, அஜித், நயன்தாரா யார் வந்தாலும் கூட்டம் கூடும். சீமான் பேச்சு. நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்த போது அவர் தனது நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைப்பார் என்றுதான் சீமான் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் விஜயோ தனது தலைமையில் தனி கூட்டணி என்று அறிவித்துவிட்டார். இதன் காரணமாக அதுவரை விஜய் என் தம்பி என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி வந்த சீமான் இப்போது விஜய்க்கு எதிராக திரும்பிவிட்டார். தொடர்ந்து அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று திருச்சியில் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் மிக பெரிய அளவில் கூட்டம் கூடியதால் திமுக உள்ளிட்ட கட்சியினர் இந்த கூட்டம் அப்படியே ஓட்டாக மாறாது, நடிகர் என்பதால் விஜயை பார்ப்பதற்கு இந்த அளவுக்கு கூட்டம் கூடுகிறது என்று தங்களது கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் சீமான் அது குறித்து கூறுகையில், விஜய்க்கு கூட்டம் கூடுவதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, அவர் ஒரு நடிகர், அதனால் இந்த அளவுக்கு கூட்டம் கூடுகிறது. இதுவே ரஜினி, அஜித், நயன்தாரா, வடிவேலு எந்த நடிகர்கள் வந்தாலும் அவர்களை பார்க்க இந்த அளவுக்கு கூட்டம் கூடத்தான் செய்யும். அதனால் திருச்சியில் கூடிய கூட்டம் எல்லாம் விஜய்க்கான ஓட்டுகளாக மாறும் என்று யாரும் கணக்கு போட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் சீமான்.